சட்டமன்றத்தில் குதிரைபேரம் தொடர்பான கடுமையான வாதம் நடந்திருக்கு. இபிஎஸ் தரப்புலேருந்து என்ன முன் வச்சு நேரடியாக தாவேக அரசை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3 மாத காலத்தில் உங்களோட சாதனை என்பதே குதிரை பேரம் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு. இதுக்கு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து குதிரை பேரம்னு சொல்லாதீங்க, அவங்களா விருப்பப்பட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? சட்டமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் பேசினார். அதில் பார்த்திங்கன்னா அவர் பேசின முக்கியமான வேறு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லலை. என்னென்ன விஷயங்களில் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, விமர்சனம் வைக்கிறாரு, இந்த ஆட்சியில் என்னென்ன பழுதுகள் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா எதை செய்யலை அப்படிங்கிற விஷயங்களை பேசிகிட்ருக்கிறாரோ அதுக்கு இவங்க திடமான காத்திரமான பதிலை சொல்லலை. இல்லைன்னா அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் அவர் கடைசியாக பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அவரை தாக்குன்னு தாக்குனதை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னு சொன்னால் இது லாக்அப் டெத் மரணங்கள், குறிப்பாக இப்போது இந்த பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்த அந்த சிறைவாசி அவர் வழக்கறிஞர் அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அது இல்லை, அவருக்கு உடல்நல குறைவினால தான் இறந்தார் அப்படிங்கிறத அரசு தரப்பு சொல்லுது. ஆனால் அது பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்துது. அவர் இறந்தது மட்டும் இல்லை, இந்த சார்பதிவாளர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயிருக்கு ஆபத்தான நிலையில். இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையுமே ரொம்ப முக்கியமான சாட்சிகள், வழக்கோட 2 கண்கள் இவங்க 2 பேருமே. இவங்களுக்கு தான் அடிப்படை ரீதியான எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா இந்த வழக்கறிஞர் என்பவர் போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார். அப்போ இவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இவர் நீதிமன்ற காவலுக்கு போறாரு, 2 நாள்ல உயிரிழக்கிறார் என்றால் இதை கண்டிப்பாக சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொருத்தர் முக்கியமானவரும் ஐசியூவில் இருக்கிறாரு. அப்போ இந்த கேள்விகளை இன்னைக்கு சட்டமன்றத்தில் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இல்லை, நிச்சயமா இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான். இதை தாண்டி அவர் பல கேள்விகளை கேட்குறாரு. குறிப்பாக மின்சாரத்துறையில் கரண்ட் கட்டு அது சொல்லவே வேண்டாம், அது ஒரு பக்கம் நடக்கு. 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே மின்சாரம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ மின்சாரம் கட்டினாங்களோ அதிகமான நபர்களுக்கும் அதை விட கூடுதலான பணம் கரண்ட் பில்லாக கட்ட வேண்டியது. அதிகமான கட்டணம். இப்போ ஒரு 500 ரூபாய் கட்டிட்டுறவங்க இப்போ 1000 ரூபாய் 2500 கிட்ட 2500 ரூபா, சிலருக்கு 50,000 30,000 15,000 இப்படியெல்லாம் வந்திருக்கு. 7,000 8,000 கட்டுறவங்க அதிகபட்சம். அதாவது அவங்க ஏதாவது தொழில் பண்ணுவாங்க, பண்ணுறவங்களுக்கு 7,000 8,000 கட்டுறவங்களை ஒரு கடுமையான மடங்குகள். இப்போ நம்ம அலுவலகத்திலேயே 13,000 கட்டிட்டு இருந்தோம், நம்ம 29,000 ரூபா கட்டியிருக்கோம். அப்போ இந்த மின்சார அளவீடுகளில் ஏதோ குளறுபடி நடக்கு. அதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அதை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி காவிரி நீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்கிறாரு. அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடந்த ஆட்சியினுடைய இறுதி நாட்களில் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஜோடனைகள் பண்ணி நீங்கள் அதை ஒப்பேத்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னார். நம்மளை பொறுத்தளவில் அப்படி கூட இல்லை. திமுகவினுடைய பட்ஜெட் உண்மையிலே சிறப்பான பட்ஜெட் தான். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த கடைசியில் தான் இவர் இந்த 2 மாதங்களில் சிறப்பாக சொல்லணுன்னா குதிரை பேரம் தான் வெகு சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு. அவர் சொல்றது உண்மைதான், அதுல எந்த விதமான மாற்றம். இந்த விஷயம் எடுத்ததுமே ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. அவருக்கு நிறைய கோவம் வர மாதிரி அதிகமாக தெரிஞ்சுது. ஏன் இந்த விஷயத்தை எடுத்ததுமே ஆதவர்ஜனா சரண்டர் ஆகிறாரு? இதை எப்படி பார்க்குறது? என்னன்னா, யார் இந்த பேரை எல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க தானே சரண்டர் ஆக முடியும். பொது வெளியில் இது எப்படி நடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா,
இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்கள் முதல்லயே பேசினார், நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சிவி சண்முகம் இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருவார், அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத முதல்ல வெளிப்படுத்தினது லீமா ரோஸ் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார். கட்சி தலைமை சொல்லல, சம்பந்தப்பட்ட கட்சி யாருமே சொல்லல, ஆனா லீமோரஸ் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் சந்தேகம் வருது. ஆமா, அது சந்தேகம்னு சொன்னா இவங்க மூலமாக இடைத்தரகு ஏதாவது நடந்திருக்கும். ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இருக்கிறவர், இங்க மாமியார் இருக்காங்க, இப்படி நடந்திருக்கும். கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தடுத்து நிறுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு இவங்க இது கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வரிசையாக எம்எல்ஏக்களை தூக்கக்கூடிய வேலை வந்து நடக்கு. நமக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அதுவும் தாவேக்காவை எதிர்த்து ஜெயித்தவங்க, தாவேக்காவோட கூட்டணி வச்சு ஜெயித்தவங்க இல்லை, தாவேக்காவை எதிர்த்து ஜெயிச்ச எம்எல்ஏக்கள். ஓட்டு போட்ட எல்லாருமே எங்களுக்கு தாவேக்கா வேணாம், அதிமுக தான் வேணுன்றவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப ஜெயிச்சுட்டு மீண்டும் நீங்க தாவேக்காக்கு போறீங்களா அப்படின்ற கோவத்துல தான் இபிஎஸ் பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, இது அவங்களுக்கு ஒரு அடிப்படையில சட்டத்துல உரிமை இருக்கு, அதாவது ஒரு கட்சி தலைமை சரியில்லைன்னா அவங்க கட்சி மாறுவது இயல்பு தானேன்றாரு. இது எப்படி புரியல? அது நீங்கள் வேறு நேரத்தில் கட்சி மாறுவது வந்து அது இயல்பாக எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு தலைமை சரியில்லை, இல்லைன்னா இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது உள்ளடி வேலைகள் நடக்கு, உள்ளால் தலைமை மீது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இப்படி ஏதாவது விஷயங்கள் வரும், அது இயல்பு தான். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, இவங்களுக்கு 108 எம்எல்ஏக்கள், அதில் ஒருத்தர் போயிட்டாருன்னா 107. திருச்சி கிழக்க எடுத்துட்டோம்னா 107 வந்து பெரும்பான்மை கிடையாது. அவங்களுக்கு இன்னும் வந்து எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல கூடுதலான எம்எல்ஏக்கள் தேவைப்படும் போது அதிமுகவிலேருந்து வரிசையாக வந்து தாவேக்காவுக்கு மாறும்போது இது சந்தேகம் எழுப்ப வேண்டிய விஷயம் தானே. நீங்கள் வழக்கமான நேரத்தை, இப்போ திமுகவில் வந்து முன்னாள் முதல்வர் அதிமுகவை சார்ந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து போய் சேர்ந்தார். அதை யாரும் வந்து கேள்வி எழுப்பலை. ஏன்னா அந்த சூழல் வேறு, இந்த சூழலுங்கிறது வேறு. இன்னுமே 10 பேர்கிட்ட வந்து பேரம் பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வந்து செய்திகள்லாம் வெளியாச்சு. ஆமா, ஆபரேஷன் எல்லுன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு நியூஸ் வெளியாச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, இன்னும் 10 பேர் வர போறாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஆமாம், அப்படி எல்லாம் போட்டிருந்தது. இதை கடுமையாக ஆதவ் அர்ஜுனா வந்து எதிர்க்கிறாரு. இதை கொஞ்சம் ஏதாவது சொல்லி அப்படி கடந்து போயிருக்கலாம். ஆனால் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறது தான் நமக்கு எப்படின்னு வந்து தெரியல. குறிப்பாக இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். தொடர்ச்சியாக தாவேக்கா பண்ணிட்டு இருக்கக்கூடியது, அதிமுகவை முழுமையாக, அதிமுகவினுடைய தொண்டர்களை தங்களுடைய பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு, உண்மையாலே ஆரம்பத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையாலே அதிமுக நாங்க தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட பிளானிங் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதிமுக வந்து தீர்ந்த சக்தின்னு பேசுறாரு. ஆனா என்ன விஷயம்னா, அதாவது எந்த பீரியடையும் கரெக்டா அதிமுக எடுத்துக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டம், அடுத்ததா ஜெயலலிதா அம்மையாரோட காலகட்டம், இவங்க 2 பேரும் மட்டும்தான், அவங்க இருந்த வரை மட்டும்தான் உண்மையான அதிமுகவா இருந்துச்சு. இபிஎஸ் எப்ப வந்தாரோ அப்பத்துல இருந்து டெல்லிக்கு சரணடைஞ்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. அப்ப அந்த காலகட்டம் வரை எனக்கு எம்ஜிஆர் அவர்களோட தொண்டர்களும் வேணும், ஜெயலலிதா அம்மையாரோட தொண்டர்களும் வேணும், இபிஎஸ் மட்டும் எனக்கு வேண்டாங்கிறாரு. இது எப்படி பாக்குறது? இல்ல, அதாவது இப்ப தாவேக்காவை பலப்படுத்துறதுக்கு வேற ஆட்களை கொண்டு, வேலை ஆட்களை கொண்டு வந்து பலப்படுத்த முடியும். தாவேக்கா அடித்தளம் ஸ்ட்ராங் இல்லாத, கொள்கை அளவில் ஸ்ட்ராங் இல்லாத, அரசியல் தெரிந்த நபர்களாக பெரிய அளவுக்கு இல்லை. அதான் நமக்கு பார்த்துட்ருக்கோம், ரீல்ஸு இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நாளும் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆட்சியிலையுமே அதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்போது தாவேக்காவை பலப்படுத்தணுன்னா அதற்கு அரசியல் தெரிந்த நபர்கள் வந்து வேணும். அதற்கான வேலையை இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நமக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வந்து பனையூர் பங்களாவில் இந்த சேர்ப்பு வேலைகள் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தாவேக்காவை பற்றி மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் தாவேக்கா சார்பில் நிற்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது உருவாகியிருக்கு. பரவலாக ஒரு அதிருப்தி வந்து உருவாகியிருக்கு. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து நிறைய, இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை,
மற்றபடி அன்றாடம் மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கு, அதுபோல் மின்சார பிரச்சனை, நேரடியாக நம்ம வந்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை பல மக்கள் எதிர்கொண்டுட்ருக்குறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படலை, நம்ம அப்படி சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சீர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பட்ஜெட் குறைவாக ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான திட்டம் இல்லைன்னா கூட அவங்க சொன்னதையே அவங்களால ஒரு முழுமையாக வந்து நிறைவேற்ற முடியல. இந்த திட்டங்களை தாண்டி ரொம்ப கவனத்தை ஈர்த்த திட்டம் என்பது இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறது, 2500 ரூபாய் கொடுக்கறது, இந்த இலவச பேருந்து, இது எதுவுமே வாயை திறக்காம இருக்கிறாங்களே இந்த அரசை பொறுத்தவரை. இல்லை, அதாவது இப்போ அவங்க என்ன வச்சுட்டா வஞ்சகம் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த ஆட்சியில் இருந்த திமுகவாக இருந்தால் இந்த நேரம் அவங்க ஆலோசனை பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு இலக்கு கால அளவு நிர்ணயித்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி முறையாக பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான அனுபவம் இல்லை. எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவது, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்திலேருந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு தொழில் நிறுவனங்கள்லாம் ஓடி போகுது அப்படிங்கிறது கடுமையான விமர்சனம். இப்போது 4 முதலமைச்சர்கள் வந்து இந்தியாவில் வந்து பொறுப்பேற்றாங்க. அதில் பின்னுக்கு போயிருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம மாநிலம்தான் இருக்குது. இந்த தொழில் கம்பெனிகளை வந்து கவர்றதா இருக்கட்டும், இந்த நம்முடைய ஜிடிபி இதாக இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு பின்னுக்கு வந்து போயிருக்கு. அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி உருவாகிருக்கு. விஜய் அவர்கள் அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லாத இன்னொரு சக்தி வரணும் அப்படிங்கிறது நெடுநாட்களாக மக்கள் மனசில் இருக்கக்கூடியது. இவங்க தானே ஆட்சிக்கு இருக்கணும், ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கும். தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயந்தான். அதற்கு தீனி போடக்கூடிய வகையில் தான் விஜய் அவர்கள் வந்தார். விஜய் அவர்களுடைய பிரபலம் இதெல்லாம் வச்சு சரி மக்கள் வந்து அவருடைய முகத்துக்காக போட்டது. அவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு அரசியல் தெரியும், இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் அவர் பண்ணிடுவார் அப்படிங்கிறத வச்சு போடலை. அவருக்கு இருந்த ஒரு திரை பிம்பத்தை வச்சு இந்த படத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்கள் பெரும்பாலும் நம்பி, அதுவும் இளைஞர் சமூகம் வந்து நம்பி அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்த பிறகு இதெல்லாம் வந்து வேலைக்காகாது, இதெல்லாம் புஸ்வானம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு ஒன்றுமே ஆகாது, இந்த 5 வருஷம் இப்படி தான் ஓடும், நம்ம தலையெழுத்து, நம்ம தலையில் நம்மளே வந்து மண் அள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது. இது வந்து பிரதிபலிக்கும். ரீல்ஸ் போடுறாங்களே ஓட்டு போட்டவங்களே, எதுக்கு தான் ஓட்டு போட்டுமோ, நாங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், மின்சாரம் இல்லாமல் கஷ்டப்படுறோம்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸரை வீடியோ போட ஆரம்பிச்சு. இல்லை, இது பொதுவான ஆட்கள் போடுவாங்க. பொதுவாக ஒரு திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்த நபர்களாக கூட இருக்கும். அவங்க மாற்றம் வரட்டும், இல்லைனா விஜய் அவர்களுக்கு போடுவோம், போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு பேசின ஆட்களாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் முழுக்க விஜயனுடைய இதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஜனம் இருக்குல்ல, அவங்க வந்து வெளிவர மாட்டாங்க. அவங்க வந்து பாராட்டி தான் போட்டிருப்பாங்க. பாருங்கள், நீட்டுக்கு வந்து முதல் முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த தீர்மானத்தை வச்சு ஒரு சுக்கும் ஆக போகிறதில்ல, ஒன்றுமே நடக்காது. இது வேணும்னா அண்ணன் வந்து தீர்மானம் நிறைவேற்றினார் பாருங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வேணால் பயன்படும். இல்லைன்னா இதுக்கு முன்னால் வந்து போராடின மாணவர்களை தாவைக்கா கைது பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தை மடைமாற்றுறதுக்கு பயன்படலாம். தமிழகத்திற்கு எதையுமே செய்யலை, பாஜகவை எதிர்க்கலை அப்படின்னு உள்ள விஷயத்தை கொஞ்சம் மடைமாற்றுறதுக்கு, திசை திருப்பதற்கு இந்த விஷயங்கள்லாம். நாளைக்கே தாவேக அரசை பார்த்து நீங்கள் நீட்டுக்கு எதிராக என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து முன் வச்சா ஒரு பதிலும் இருக்காது. போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்கணும், அதையும் தாண்டி நீட்டு மட்டும் தான் படிப்பா, வேற படிப்பு படிங்கன்னு சொன்னோம். இதை தவிர எந்த ரெக்கார்டும் இல்லை. இப்போ அதற்காக ஒரு பேச்சுக்குன்னா ஒரு அதை சொல்கிறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் ராஜ்மோகன் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அவர் ஸ்டைல்லே தமிழை உயர்த்தி புகழ்த்தி பேசுகிறது எல்லாமே அதான் நடந்துகிட்ருக்கு. சரியா? இப்போ இதை யாரும் எதுக்க போகிறதில்ல, யாருமே வந்து இதுக்கு கேள்வி கேட்க போகிறதில்ல. இதை பாராட்டி வாழ்த்தி சரி நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தான் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2021
இந்த நீட்டை எப்படியாவது வந்து நம்ம வந்து தடை பண்ணணும், இல்லைன்னா நீட்டிலேருந்து தமிழகத்திற்காவது விலக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப சரியான நுட்பமான ஒரு வேலையை வந்து திமுக அரசு வந்து பண்ணுச்சு. ஏகே ராஜன் கமிட்டி தெரியும், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள், அவருடைய தலைமையில் இந்த நீட்டு வாரதுக்கு முன்னால் தமிழகத்திலேருந்து கிராமப்புற மாணவர்கள், அதுபோல் வந்து தலித் மாணவர்கள், சாதாரண மக்கள்லாம் எப்படி வந்து இந்த இது மருத்துவர் ஆகக்கூடிய விகிதம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இதன் மூலமாக எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ரொம்ப நுட்பமான டேட்டாவை எடுத்து அதன் மூலமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. சரியா, ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புனாங்க, அவர் திருப்பி அனுப்புனார். மறுபடியும் இவங்க வந்து அதில் சில திருத்தங்களை பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்புனாங்க. அதில் தான் கேஸ் எல்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். மீண்டும் வந்து அது இப்போது குடியரசுத் தலைவருடைய கையில் வந்து பாதுகாப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான இதுவும் எடுக்கலை. அதாவது 90 நாட்கள் 3 மாதத்துக்குள்ளால் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய் குடியரசுத் தலைவருக்கு கால அளவு நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து வாங்கினாங்க. அதன் மூலமாக இதெல்லாம் கிடப்பில் கிடக்கு. இல்லைன்னா இதுக்கு ஒரு வேளை ஒரு முடிவு வந்து வந்திருக்கலாம். ஒரு அரசாக நாங்கள் நீட் எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் கூடிய மாணவர்கள் நலன் முக்கியம் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதை பண்ணிருக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, தீர்மானம் மட்டும் போதுமானதை நோக்கி நகருதில்லை இந்த விஷயங்கள் எல்லாமே. இல்லை, அதுதான் இப்போ ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க, சட்டம் கொண்டு வரதுக்கு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இதை வந்து குடியரசுத் தலைவர் அங்கீகரித்தாலே போதும், நமக்கு இதுலேருந்து நீட்லேருந்து விலக்கு பெற்றுடலாம், தமிழகம் விலக்கு பெற்றுடலாம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போது அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? இதுக்கு முன்னால் இருந்த அரசுகள் இதெல்லாம் பண்ணியிருக்கு. ஏற்கனவே வந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புனாங்க. அதை வந்து கவர்னர் திருப்பி அனுப்பிட்டார். 2017 திருப்பி அனுப்பினார். 2021 திமுக வரும்போது தான் இப்படி ஒரு சம்பவமே வந்து தெரியும், திருப்பி அனுப்பின சம்பவமே தெரியும். அதுக்கு பிறகு நடந்த சட்ட போராட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போது மக்களுக்காக இல்லைன்னா உள்ள சுத்தியோடு இந்த வேலையை தாவைக்க அரசு செய்கிறதா அப்படின்னா அது செய்யலை. அதான் நமக்கு சட்டமன்றத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது இவங்க எப்படின்னு சொன்னால், விஜய் அவர்கள் கதாநாயகன், எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் வில்லன்கள். இப்போ வில்லன்களை அடித்து வீழ்த்தணும், இவங்க எல்லாம் துணை கதாபாத்திரங்கள். விஜய் அவர்களுடைய பிம்பத்தை வந்து காப்பாற்றணும், அது ஒன்று தான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுது, எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கேற்றபடி நம்ம வந்து இதை மாற்ற முடியுமா, அதுக்கேற்றபடி ஆலோசனை பண்ண முடியுமா, அதற்கு முறையான பதிலை வழங்குறது, இது எல்லாம் இல்லை. இவ்வளோ கேள்விகளை தான் இபிஎஸும் கேட்டிருந்தார். ஆமாம், இதுதான் அவர் கேட்டிருந்தார். அவர் ரொம்ப முக்கியமாக என்ன கேட்குறான்னு சொன்னால், உங்களுடைய கொள்கை தலைவர்களாக நீங்கள் வந்து பெரியார் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் இப்படி அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் இவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இவர்களுடைய கொள்கையினுடைய அடிப்படையில் என்ன விஷயத்தை இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் மட்டும் எழும்பி இல்லை மின்சார கட்டணத்தை நாங்கள் உயர்த்தலை அப்படிங்கிற இதை மட்டும் சொல்கிறார். அவர் சொன்ன மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் எந்த விதமான பதிலையும் வந்து சொல்லலை. பட்ஜெட் குறித்து விமர்சனம் பண்ணுறாரு, அதை பற்றி எதுவும் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, அதற்கான பதில் இல்லை. இவ்வளோ குறைஞ்சிருக்கு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கோம், இதன் மூலமாக குற்றம் குறைஞ்சிருக்கு. இப்படி டேட்டா வைஸாக பேசணும்ல. இது ஏதோ சந்த கடை மாதிரி வந்து விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நிர்வாக ரீதியான கேள்விகள், தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்கான கேள்விகள் எதற்குமே பதில் கிடையாது. வெறுமனே முதலமைச்சரை தாக்கி ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதற்கு மட்டும் நாங்கள் பதில் கொடுப்போன்ற மாதிரி தான் இன்னைக்கு சட்டமன்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. இல்லை, தங்களை காப்பாற்றுறதுக்கு, தங்களுடைய அரசை காப்பாற்றுறதுக்கு, இல்லைன்னா இன்னும் சொல்ல போனால் ரீல்ஸ் போடுறதுக்கு. ஏன்னா பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸாக வந்துட்ருக்கோம். இதை கொண்டு போகிறாங்க இந்த தாவைக்கா வாரியர்ஸ் வந்து இதை வந்து கொண்டு போகிறதுக்கு என்னென்ன கட்டாக எடுத்து என்னென்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்தா தெரியும்,
இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது எதிர்த்தரப்புலேருந்து கடுமையான வாக்குவாதம் நடக்கு. ம். எதிர்த்தரப்பில் கேமரா போகவே இல்லை. இல்லைன்னா நமக்கு அது தெரியாத மாதிரி மறைக்கப்படுது. இவர் நம்முடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தான் மாண்புக்குரியன்னு சொல்லி 10 நிமிஷமாக பேசிட்டே இருக்கார். யாரை சொல்றாருன்னு மாண்புக்குரிய முன்னவர் அவர்களே, மாண்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா, நீங்கள் இப்படி தான் அவருக்கு கை போயிட்டுருக்கு. நீங்கள் யார் பேசுகிறா அப்படிங்கிறத காட்டணும்ல மக்களுக்கு. நீங்கள் வந்து சட்டமன்ற காட்சிகளை வந்து ஒளிபரப்புகிறோம், நாங்கள் எந்த சார்பும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த பக்கம் யார் எதுக்குறா அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். அப்போ தானே தெரியும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறாரு, ஆனால் அதற்கு எதிராக பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் முழுமையாக காட்டுறீங்க. ஆதவ அர்ஜுனா பேச பிறகு அதை எதிர்த்து பேசக்கூடிய இபிஎஸ் அவர்களையோ மற்றவர்களையோ நீங்கள் காட்டணும்ல. இதுதான் வந்து என்னென்னா இவங்களுடைய ஹீரோயிசத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அழகாக திட்டமிட்டு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. கடந்த நாட்கள்லையும் அதுதான் நடந்தது. இது வந்து குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சிகள் வைக்கும்போது இல்லை நான் ஓடி போய் பார்த்தேன், அங்கே போய் நான் பார்த்த நேரம் எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கக்கூடிய வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் வந்து பேசுகிறார். இதுதான் இவங்களுடைய இதாக இருக்குது. இவங்களுடைய இது வந்து இந்த நாயக பிம்பத்தை காப்பாற்றுறது, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அதற்காகத்தான் இவங்க வந்து இந்த நீட்டு எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, இந்த குதிரை பேர விஷயத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதை நோக்கித்தான் போகிறது. நாங்கள் திருப்பி நாங்கள் அழுக்கற்றவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து திரும்ப சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிச்சம், மக்களுக்கு தெளிவு. இந்த திட்டங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, டாஸ்மாக் எப்படி போயிட்டுருக்கு, நவீன டாஸ்மாக் பார்கள்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க, புதிய சரக்குகள்லாம் எப்படி இறக்க போகிறாங்க, ஆமாம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதான் விஷயம். இன்னைக்கு குதிரை பேரத்தை பொறுத்த வரையுமே விமர்சனங்கள் நிறைய இருந்துச்சு, குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நேரடியாக தாவேக அரசை இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் இறுதி வரை பதிலே சொல்லாமல் முடிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு விசாரணைக்கெல்லாம் வரும்போது என்னென்ன முடிவுகள்லாம் வெளியே வருதுன்னு. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். நன்றி.